ஒரு நீல பட்டாம்பூச்சி ஒரு பெண்ணை தாக்குகிறது. அவள் பயந்து கொண்டு கத்த ஆரம்பிக்கிறாள். அடுத்த கணமே அந்த நீல பட்டாம்பூச்சி பெண்ணின் வாயிலாக முழுமையாக உட்புகுகிறது. சில வினாடிகளில் அவளுக்கு மூச்சு விட முடியாமல் போகிறது. அவள் இறந்து விட்டாள். ஆனால் அடுத்த கணமே உயிருடன் எழுந்து விடுகிறாள். உடனே அந்த பெண் காட்டுக்குள் ஓடிச் செல்கிறாள். அவளுடைய உடல் மீது நீல பட்டாம்பூச்சிகள் கட்டுப்பாடு செலுத்தியிருப்பது தெரிய வருகிறது. அவள் சும்மா ஒரு அழைப்பு விடுகிறாள். ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான நீல பட்டாம்பூச்சிகள் தோன்றுகின்றன. ஆனால் அவள் உடலுக்குள் இருக்கும் பட்டாம்பூச்சி எல்லா பட்டாம்பூச்சிகளின் அரசனாகும். பொதுவான பட்டாம்பூச்சி, அதாவது ஜெனரல், பெண்ணின் கட்டளைக்காக காத்திருக்கிறது. அவள் ஒரு கட்டளை அளிக்கிறாள். உடனே பட்டாம்பூச்சிகள் நகரத்தை தாக்க ஆரம்பிக்கின்றன. சிறிது நேரத்தில் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனை அடைகின்றனர். அங்கே உள்ள அனைத்து போலீசாரையும் பட்டாம்பூச்சிகள் தாக்குகின்றன. அப்போதுதான் போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனர் அவனது அலுவலக கதவை பூட்டிவிடுகிறார். நீல பட்டாம்பூச்சிகள் அந்த கண்ணாடி கதவின் மீது தாக்குகின்றன. அதிர்ஷ்டமாக அந்த கண்ணாடி மெய்ட் இன் சீனா. ஆனால் அந்த தாக்கத்தை அது நீண்ட நேரம் தாங்க முடியவில்லை. இறுதியில் கண்ணாடி உடைந்து முழு போலீஸ் ஸ்டேஷனும் சுத்தமாக்கப்பட்டு விடுகிறது.